பால் பண்ணைகளின் கட்டமைப்பை அதிகரித்து பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் நலனுக்காகவும் கால்நடை தீவன பயன்பாட்டை ஊக்கப்படுத்தவும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் மூலம் 46 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி 110 கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிக்கை ஒன்றை வாசித்தார். தமது தலைமையிலான அரசு 2ஆம் வெண்மை புரட்சிக்கு வித்திட்டு பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான தொடர் நடவடிக்கைகள் எடுத்ததன் பயனாக அதிக பால் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் இதன் தொடர்ச்சியாக பால் பண்ணைகளின் கட்டமைப்பை அதிகரிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் சமூக பொருளாதார மாற்றங்களை உருவாக்குவதிலும் வேலை வாய்ப்புகளை தோற்றுவிப்பதிலும் முக்கிய பங்காற்றி வரும் சத்துள்ள உணவான பாலின் உற்பத்தியை பெருக்கவும், பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆதாயமான விலை கிடைக்கவும், நுகர்வோருக்கு தரமான பால் மற்றும் பால் பொருட்கள் தங்கு தடையின்றி நியாயமான விலையில் கிடைக்கவும் தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. பால் உற்பத்தி தொழிலை ஊக்கப்படுத்துவதன் மூலம் ஏழை விவசாயிகளின் பொருளாதார நிலை உயர்ந்து அவர்தம் வாழ்வு வளம் பெறும் என்பதை கருத்தில் கொண்டு எனது தலைமையிலான அரசு 2ஆம் வெண்மை புரட்சிக்கு வித்திட்டு பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான தொடர் நடவடிக்கைகள் எடுத்ததன் பயனாக அதிக பால் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாக விளங்குகிறது. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் நாள் ஒன்றுக்கு 20 லட்சம் லிட்டர் என்றிருந்த ஆவின் பால் கொள்முதல் தற்போது 2013-2014 நாள் ஒன்றுக்கு 23.22 லட்சம் லிட்டர் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக பால் பண்ணைகளின் கட்டமைப்பை அதிகரித்து பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நலனுக்காகவும் கால்நடை தீவன பயன்பாட்டை ஊக்கப்படுத்தவும் கீழ்காணும் பணிகள் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் மூலம் 46 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், விழுப்புரம் மற்றும் வேலூர் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியங்களின் பால் பண்ணை மற்றும் பால் குளிரூட்டும் நிலையங்களின் எந்திர தளவாடங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த புதிய பால் குளிரூட்டும் எந்திரங்கள், பால் கொள்கலன்கள், பாட்டில்களில் நெய் நிரப்பும் தானியங்கி எந்திரம், மின்னாக்கி, பால் பதப்படுத்தும் எந்திரங்கள், கொழுப்பு பிரித்தெடுக்கும் எந்திரங்கள், பால் சமன்படுத்தும் எந்திரங்கள், பிளாஸ்டிக் டப்புகள், சுத்தம் செய்யும் எந்திரங்கள், பால் பாக்கெட்டுகள் மீது உரிய விவரங்களை அச்சிடும் வெப்ப மாற்று முறை உபகரணங்கள், அதாவது தேர்மல் டிரான்ஸ்ஃபர் ஃபார் ஓவர் பிரிண்டிங் எக்யூப்மெண்ட் ஆகியவை 35 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். இதன் மூலம் சுமார் 2,26,432 பால் உற்பத்தியாளர்களும் 5,13,138 பால் நுகர்வோர்களும் பயனடைவார்கள். இரண்டு, தமிழ்நாட்டில் உள்ள பால் உற்பத்தியாளர்களிடையே கால்நடை தீவன பயன்பாட்டை ஊக்கப்படுத்தும் வகையில் ஈரோடு மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் செயல்பட்டு வரும் தீவன தொழிற்சாலை 10 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் விரிவாக்கப்பட்டு தீவன உற்பத்தி திறன் நாளொன்றுக்கு 150 டன் என்ற அளவிற்கு உயர்த்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 4,29,000 உறுப்பினர்கள் பயனடைவார்கள். மேற்கூறிய எனது தலைமையிலான அரசின் முனைப்பான திட்டங்கள் தமிழகத்தில் பால் உற்பத்தியை பெருக்கவும், விவசாயிகள்
கூடுதலான பயன்களை பெற்று நன்மை பெறவும் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.